ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா முதுகு தண்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு மீன். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதுகு தண்டுனா உங்களுக்கே தெரியும், ஆங்கிலத்தில் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு முதுகு தண்டு வந்து ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா இன்னைக்கு முதுகு தண்டில் தாங்க பலவித பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு வரக்கூடிய கழுத்து வலியாகட்டும், முதுகு வலி, இடுப்பு வலி, எல்லா வலிக்கும் காரணம் இந்த முதுகு தண்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். முதுகு தண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய கழுத்து வலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மசிலில் லைட்டாக ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து முதுகு தண்டை பாதிக்கும் போது அது பெரிய பிரச்சனையாக வந்து ஏற்படும். அந்த ஒரு கழுத்து வலிங்கிறது கழுத்தில் மட்டும் இல்லாமல் கைகள்லையும் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தாங்க இடுப்பு வலி. இடுப்பு வலியும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முதுகு கீழ்ப்பகுதி இடுப்பில் வரும். அப்புறம் கால் ரெண்டுலேயே அந்த வலி வந்து பரவும். ஓகே, இது தாங்க ஒரு முக்கியமான இதாக இருக்குது. இந்த வலி பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குது. இன்னைக்கு மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் லைஃப் ஸ்டைலில் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது. அப்புறம் நம்ம வந்து முதுகு தண்டை எது காரணம்? முதுகு தண்டு வீக்காக இருக்கனால தான். ஏன்னா முதுகு தண்டை ஸ்ட்ராங் ஆகக்கூடிய உணவுகள் நம்ம வந்து சாப்பிட்றதில்ல இல்லையா? அதனால முதுகு தண்டை ஸ்ட்ராங் ஆகக்கூடிய உணவுகளை நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து முதுகு தண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது வாழை மீன். வாழை மீன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நீளமாக இருக்கும். அது கிட்டத்தட்ட ஸ்னேக் மாதிரி வந்து நீளமாக இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டும் நீளமாக இருக்கும், வாழை மீனும் நீளமாக இருக்குது. இப்போ ஒரு இயற்கையாகவே என்ன ஆகுனா சில நேரங்களில் இப்போ நமக்கு வந்து ஒரு நம்ம பாடியோட ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு உறுப்பு எடுத்துக்கலாம், அதுபடியே அந்த நம்ம ஃபுட்டும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாழை மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா நீளமாக இருக்கும். ஸ்பைனல் கார்டு, அதாவது முதுகு தண்டு மாதிரி நீளமாக இருக்கும். அப்போ அது வந்து முதுகு தண்டுக்கு அது வந்து நல்ல ஒரு ஏற்ற உணவாக இருக்குது இல்லையா? அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து முதுகு தண்டுக்கு முக்கியமாக தேவை என்ன? அதில் போன்ஸ் இருக்குது, எலும்புகள் இருக்குது இல்லையா? அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு என்னென்ன சத்து தேவைன்னா கால்சியமும் பாஸ்பரஸும் தேவை. அந்த ரெண்டுமே வந்து வாழை மீனில் இருக்குங்க. அப்புறம் என்ன ஒன்றா, அப்போ வாழை மீன் சாப்பிடும்போது அதில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ் அந்த ரெண்டுமே அந்த முதுகு தண்டு ஸ்பைனல் கார்டில் உள்ள எலும்புகளை வலுவாக்கும். ஓகேவா? அப்போ எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு போன் இருக்கும். அதாவது ஒரு இது முதுகு தண்டில் ஒரு சின்ன சின்ன வந்து போனாக இருக்கும். அந்த ஒவ்வொரு வந்து எலும்புகளுக்கு இடையில இது வந்து ஜவ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து டிஸ்க்குன்னு சொல்லுவோம். அது வந்து தமிழில் ஜவ்வுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜவ்வு வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா அது வாழை மீன் சாப்பிடும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அது வந்து பயன்படுத்துங்க. அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அந்த எலும்புகளுக்கு இடையில், அதாவது முதுகு தண்டில் எலும்புகளுக்கு இடையில் உள்ள ஜவ்வை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. ஓகேவா? அப்புறம் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சத்து இருக்கு. இப்போ அந்த வாழை மீனில் உள்ள புரோட்டீன் சத்து எதுக்கு பயன்படுதுன்னா மசிலை பில்டப் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து முதுகு தண்டில் மசில்ஸு அட்டாச் ஆகியிருக்கும், அதாவது ஸ்பைனல் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மசில் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா? அதுக்கு என்ன தேவை? புரோட்டீன் சத்து தேவை. ஏன்னா புரோட்டீன் கிடைக்கும் போது தான் ஒரு மசில் பில்டப் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் அதில் வந்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த முதுகு தண்டில் உள்ள அந்த இது மசில்ஸை வந்து, அதாவது தசைகளை வலுப்படுத்துவதில் இந்த புரோட்டீன், வாழை மீனில் உள்ள புரோட்டீன் வந்து முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அப்புறம் என்ன ஒன்றா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த மசில் வீக்காக போகும். ஓகேவா? போன்லாம் அப்புறம் தான் மசில் வீக்காக போகிறனால தான் முக்கியமாக பிரச்சனைகள் வந்து வருது. இந்த வாழை மீனில் உள்ள இந்த புரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா அதில் உள்ள மசிலை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிடுது. அப்புறம் அது ஸ்ட்ராங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பைனல் கார்டு போன்ஸுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருது. அப்புறம் வலி வந்து வாய்ப்புகள் கம்மி தாங்க. அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா வாழை மீனில் இருக்கக்கூடிய அயோடின், பொட்டாசியம், மெக்னீசியம் இந்த 3 சத்துக்களும் என்ன பண்ணுது அப்படின்னா நரம்புகளை பலப்படுத்துகிறது. உங்களுக்கே தெரியும் இந்த முதுகுத்தண்டு நரம்புகள், அதாவது இந்த ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, அதில் உள்ள நெர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒரு நரம்புகள் வந்து கை கால்களுக்கு சப்ளை பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கழுத்தில் உள்ள அந்த முதுகுத்தண்டில் இருந்து வரக்கூடிய வந்து ஒரு நரம்புகள் கைகளுக்கும், இடுப்புல இருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் கால்களுக்கும் வந்து போகுது இல்லையா? அப்புறம் இந்த ஸ்பைனல் கார்டு வந்து பிரச்சனைனால அந்த நரம்பு அழுத்தப்படும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் கிடைக்காது. அதனால கால்கள் வலி மட்டும் மரத்து போகுதல் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் வந்து அப்போ இந்த மாதிரி சமயத்தில் இந்த வாழை மீன் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெக்னீசியம் ஆகட்டும், பொட்டாசியம் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி சத்துக்கள் வந்து போகும்போது அதனுடைய நரம்புல வந்து கண்டக்ஷன் பவர், அதாவது நரம்பு வந்து நார்மல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து பண்ணுது. அப்புறம் கடைசியாக பார்த்தோம்னா அதில் வந்து இருக்கக்கூடிய அயர்ன் சத்து, இப்போ வந்து வாழை மீனில் இருக்கக்கூடிய அயர்ன் சத்து என்ன பண்ணுது அப்படின்னா எதுக்கு பயன்படுதுன்னா பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம். இப்போ எந்த உடல் உறுப்பாக இருந்தாலும் அதுக்கு வந்து ரத்த ஓட்டம் அவசியங்க. ஏன்னா ஹார்ட் வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணுது, அது எல்லா உறுப்புகளும் கரெக்டாக போகணும் இல்லையா? அப்புறம் இந்த ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்துவதில் அயர்ன்ஸ் தான் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. ஏன்னா ஹீமோகுளோபின் ஒரு பாடியில் ஒன்று இருக்குங்க, அதுதான் பிளட்டை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது. அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த
வந்து அயான்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஹீமோகுளோபின் அளவை கூட்டி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்திக்கிறது. அப்போ வாழை மீன் சாப்பிடும்போது என்னன்னா இரத்த ஓட்டம் கூடி அந்த ஸ்பைனல் கார்டுக்கு தேவையான பிளட்டும் வந்து கிடைக்குது. அது கிடைச்சா தானே ஸ்பைனல் கார்டு வேலையை பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ ஒரு வண்டி ஓடுதுங்க, அதுக்கு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டால் தானே வண்டி ஓடும். இல்லைன்னா வந்து என்ன ஆகும், வண்டி இது ஓடுறதில்ல. அந்த மாதிரி தாங்க இதுவும். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து ஸ்பைனல் கார்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் இந்த 5 விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த 5 விஷயங்கள் வந்து வாழை மீனில் வந்து முக்கியமாக வந்து காணப்படுகிறது. மீண்டும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய அந்த வந்து கால்சியம், பாஸ்பரஸ் அந்த 2 எலும்பை வந்து பலமாக்குகிறது. ஜவ்வு அது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வாழை மீன்லேருந்து கிடைக்குது, அது ஸ்ட்ராங் ஆகுது. 3வது வந்து ஒரு மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்குது, அது ப்ரோட்டீன் தேவை, அதுவும் வாழை மீன்லேருந்து கிடைக்குது. அப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், அயோடின், பொட்டாசியம் அந்த ஒரு சத்துக்களும் கிடைச்சி நரம்புகளை வந்து பலப்படுத்துது. அப்புறம் 5வது பார்க்க போகும்போது அயன் சத்து வந்து இந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுது. இந்த அயன் சத்து வந்து தேவைப்படும் போது என்ன ஆகும்னா அது வந்து பிளட் சர்க்குலேஷன் கூடும்போது அது வந்து ஸ்பைனல் கார்டு நார்மல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த 5 வகையான சத்துக்களும் இதில் வந்து வாழை மீன்லேருந்து ஸ்பைனல் கார்டு கிடைக்குது. அதனால என்ன ஆகும்னா ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளால் வேலைகளை பார்க்க முடியும். கை கால் மரத்து போதல் எந்த வழியும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி கூட வாழை மீன் சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒரு மீன் கூட சாப்பிட்டுக்கலாம். அதுலேயும் வாழை மீன் சாப்பிட்டு எல்லா மீனும் சாப்பிடுங்க. இருந்தாலும் ஸ்பைனல் கார்டு வாழை மீன் அதோட ஸ்ட்ரக்சர் ஒத்து போகிறது இல்லையே, அப்போ வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழை மீன் முடிஞ்ச அளவு வந்து சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாழை மீன். ஓகேவா? இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஸ்பைனல் கார்டுங்கிறது அந்த பிரச்சனை பல பேருக்கு இருக்குது. மேல்ஸ் அதாவது வந்து ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இருக்குது. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு கூட ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா பெரிய பாதிப்பு தான். அதனால அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து நல்ல ஃபுட்டை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஸ்பைனல் கார்டை பற்றி ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னா ஸ்பைனல் கார்டு பிரச்சனை அதாவது முதுகுத்தண்டு பிரச்சனை எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்குது இல்லையா? வயசானவங்க, யங் ஸ்டேஜில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் இருக்குது. அவர்களுக்கு இது பயன்படும். அவர்களுக்கு ஷேர் பண்ணினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.